சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி முருகன் கோவிலில் 6.25 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த திருக்கோவில் அதிகாரிகள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று முன்னாள் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பாதுகாப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் திருத்தணி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். இனி விரிவான செய்தியை பார்ப்போம். திருத்தணி காவல் நிலையத்தில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்களின் தலைமையில் ஆலயம் காப்போம் இயக்கத்தின் சார்பாக அந்த அமைப்பு நிர்வாகி ரமணன் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிகள் 2017ஆம் ஆண்டு ரூபாய் 6.25 லட்சம் கையாடல் செய்ததை குறித்து புகார் அளித்தார். அவருடன் ஆலயம் காப்போம் இயக்க நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் கோ ரவி, நகர தலைவர் மணிகண்டன், யோக தண்டபாணி, பிஜேபி ஒன்றிய தலைவர் வீரபிரம்மாச்சாரி, திருத்தணி நகர தலைவர் சூரி, மாவட்ட அறிவுசார் பிரிவு நிர்வாகி மில்கா முத்து உடன் இருந்தனர். இந்த காவல் நிலையத்தில் ஆலயம் காப்போம் அமைப்பின் நிர்வாகிகள் அளித்த புகாருக்கு பின்பு முன்னாள் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் பத்திரிகையாளர்களை சந்தித்து சிலை கடத்தல் குறித்து பல்வேறு தகவல்களை கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் இருந்து கடத்தப்பட்ட 350 கோடி மதிப்பிலான சிலைகளை கடத்தி வைத்துள்ள அமெரிக்க பெண்மணி சுஷ்மிதா சென்னையில் கைது செய்யப்படாமல் தமிழக அரசு மௌனம் காத்திருப்பதன் ரகசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் திருத்தணி கோவிலில் 6 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த அரசு அதிகாரிகள் மீது உடனடியாக காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்தார். இதனால் திருத்தணி காவல் நிலைய பகுதியில் 1 மணி நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. என்ன குற்றச்சாட்டு முன் வச்சு இப்போ புகார் கொடுத்துருக்கீங்க சார்? என்ன குற்றச்சாட்டுக்காக நீங்க பிரச்சனை சார் வேணும் எந்த பேர் சொல்லிடாதீங்க. நான் மாட்டிக்கிறேன். ஓகே தெரியாத வேற பேர் ஆயிடுது ஒன்று தப்பா போயிடுது. ஓகே எந்த டிவிலாம் சொல்ல வேண்டாம் சார். இங்கே வந்திருக்கோம், இது திருத்தணி காவல் நிலையத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த புகாருங்கிறது என்ன, திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சாரி சார், சார் ஐயோ நான் தட்டலை சார். அதாவது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கு. அந்த வருஷம் அந்த கோயிலில் 2017 வருடம் 2017 வருடத்தில் முறைகேடு நடக்கலை, தப்பு நடக்கலை, தவறு நடக்க அதுக்கு வரல, குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றத்துக்கு சம்பந்தமாக நாங்கள் வந்திருக்கோம். இந்த குற்றம் என்ன குற்றம்னா சார், ஒரு கையாடல் குற்றம், அதுக்கு அடுத்தது நம்பிக்கை மோசடி குற்றம். இது யார் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் செஞ்சுருக்காங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட்னா ஆக்சுவலாக டெம்பிள் சர்வெண்ட்டுப்பாங்க, அது கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்கிறாங்க. அது அறநிலையத்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரி லெவலில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபா கையாடல் பண்ணிருக்கு அப்படின்னா 6,13,657 ரூபா பண்ணியிருக்கிறதாக அறிக்கை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் இப்போ இந்த குற்றத்தெல்லாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, மெட்ராஸில் ஒரு நிறுவனமில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அமைப்புனா கோயில்களை பாதுகாக்கிறது, கோயிலில் நடக்கக்கூடிய கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை தடுக்கிறது, இதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. அதுக்கு வேண்டிய ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸு எங்கள் மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க. என்கிட்ட வந்து அவங்க எதாக இருந்தாலும் அட்வைஸ் கேட்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் போலீஸில் 30 வருஷம் இருந்தாலே அதனால் அந்த கம்ப்ளைண்ட்டை இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு மொத்தம் எத்தனை டோட்டலாக கிட்டத்தட்ட 38 பக்கத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட்டை இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரொபேஷனரி சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் இருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்படி பண்ணணும், எப்படி இருக்குன்னு என்னுடைய அனுபவத்தை வச்சு சொன்னோன்னா அவங்களால ஏற்றுக்கிட்டாப்பா, என்ன வேணாலும் பண்ணலாம். மொத்தத்தில் நாளைக்கு சட்டப்படி பார்க்க போனால் இன்றைக்கி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், நாளைக்கு காலையில் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும். என்ன காரணம்னா, நீதிமன்றத்துக்கு தெரியாமல் இந்த காவல் நிலையில் தமிழ்நாட்டிலுடைய எந்த காவல் நிலையம், இந்தியாவில் எந்த காவல் நிலையம் நீதிமன்றத்துக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கூடாது. ஆனால் இது அடிப்படையான உண்மையை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நீதிமன்றமும் காவல் நிலையமும் இன்டர்ட்வீன்டு. அப்போ எதை செஞ்சாலும் காவல் நிலையத்தில் அங்கே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆளை விசாரிக்கிறதுக்கு ஃபோனில் சார் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 4 ஆளை வாங்க கூப்பிடுங்க, ஃபோனில் கூப்பிட்டு 7 கூப்பிட்றா, நீ நாளைக்கு காலை இன்ஸ்பெக்டர் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடாது. என்ன காரணம்னா, உங்களுக்கு சம்மன் வந்தால் தான், சம்மன் வந்து 160 கொடுப்பாங்க. 154 எஃப்ஐஆர், 154 எஃப்ஐஆரே போடாமல் விசாரிக்கிறதுங்கிறது சட்டவிரோத விசாரணை. அது மாதிரி இப்போ எஃப்ஐஆர் இவங்க போட்டுட்டு நேராக கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றத்தை சொல்கிறதுனால ஒரு 15 நாள் அவங்க எடுத்துக்கலாம். 15 நாளில் ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொல்லி ஒன்று பண்ணிக்கிறேன்னா 16வது நாளில் ஒன்று எஃப்ஐஆர் போடணும், இல்லாட்டி போட முடியாது. என்ன காரணங்கிறத ஜென்ரல் டைரியில் எழுதி அதோட காப்பியை இவருக்கு கொடுக்கணும். இதுதான் சார் சட்டம். இப்போ என்ன குற்றம் சொல்லிட்டேன். என்ன குற்றம்னா சார், இந்த சாப்பாட்டுக்காக எடுத்திருக்காங்க.
அதில் வார்த்தை எழுதுறது காலை சிற்றுண்டின்னு இருக்கா. சிற்றுண்டினா பெரிய உண்டின்னு ஒன்று இருக்குது போல இருக்குது. சிற்றுண்டினா சின்ன உணவுன்றாங்க. சும்மா லைட்டாக சின்ன உணவு தான், சும்மா லைட்டாக சாப்பிட்றது காலையில் அது. ஆனால் செலவு மட்டும் 2045 ரூபா. சின்ன சாப்பாடு தான். யார் சாப்பிட்டாங்கன்னா விஐபின்றாங்க. விஐபினா முக்கிய பிரமுகர்கள் சொல்கிறாங்க. யார் முக்கிய ஜனநாயகத்தில் முக்கிய பிரமுகர்கள், முக்கியமில்லாத பிரமுகர்கள் ஒன்றுமே இல்லை, ஒரே பிரமுகர்கள் தான். விவிஐபின்னு போட்ட மாதிரி அதே மாதிரி விஓபின்னு ஒன்று இருக்குது, யாருக்கும் தெரியாது. வெரி வெரி ஆர்டினரி பீப்புள் இருக்குது, அது யாருமே சொல்கிறது இல்லை. வெரி வெரி ஆர்டினரி பீப்புள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். அப்போ மொத்தத்தில் சாப்பாட்டுக்காக செஞ்சுருக்காங்க 6,13,657 ரூபா சாப்பாட்டு காலை உணவு சிற்றுண்டின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உள்ளேருந்து டிபார்ட்மெண்ட் கிடைச்சதுனால அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எடுத்துக்கணும். இது போக மற்ற டாக்குமெண்ட் நிறைய இருக்குது, 6-7 டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் யார் சாப்பிட்டா, எவ்வளோ பேர் சாப்பிட்டா, அந்த எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கன்னு அதிகப்படியாக 300 பேர் சாப்பிட்ருக்கலாம். இங்கே சாப்பிடல சார், மெட்ராஸில் சாப்பிட்ருக்காங்க. சில பேர் இங்கே வந்து சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. அது எங்கே வேணாலும் சாப்பிடுவா, அது இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடி. சாப்பிட்ட இடம் நம்ம முக்கியம் இல்லை, சாப்பிட்ட உணவு தான் முக்கியம். என்னென்ன உணவு சாப்பிட்டாங்களோ அதுக்கு மொத்த செலவு வந்து 2045 ரூபா. 2045 ரூபா சாப்பாடு காலை உணவுக்கு மட்டும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டது முக்கிய பிரமுகர்கள் சொல்கிறாங்க. அப்போ சாப்பிடலாமா இல்லையா, அடுத்த கேள்வி இல்லையா? காலை சாப்பாடு சாப்பிடலாமா? யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு 1,05,000 ரூபா மாதம் வருமானம் கொடுக்குறாங்க. வருமானம் எங்கே வருதுன்னா சம்பளம் வருது. சம்பளம் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காக்காரன் கொடுக்கல, மலேசியாவிலேருந்து ஒன்றும் கொடுக்கல. உங்களுடைய வரிப்பணம், எல்லாரோட வரிப்பணத்துலேயும் சம்பளத்தை கொடுக்குறாங்க. மாதம் சம்பளத்தை கொடுக்குறாங்க. சம்பளம் இருக்கும்போது அதில் தான் சாப்பிட்டு கொள்ளணும். ஏற்கனவே அவங்க சம்பளம் இல்லாத பரிதாபமான ஏழைகள் அல்ல. கோயில் வாசலில் இருக்காங்களே தர்மம் எடுக்கிறவங்க மாதிரி அல்ல, அவங்களுக்கு போடலாம். அன்னதானம் கோயிலில் போடலாம், விருந்து போகிற கோயிலில் போட மாட்டாங்க. அன்னதானம் கோயிலில் போடலாம். கேட்பீங்க இப்போ ஒரு சார், என்ன சார் முக்கியமான ஆள் காலையில் சாப்பிட்டாங்கன்னு, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சாப்பாடு தானே அப்படிங்க. சாப்பாடு 2000 ரூபாய்க்கு சாப்பிடணும்னா 2 லட்சத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க. எவ்வளோ சொல்லுங்கள்? 2 லட்சம் சாப்பிடுங்க காலையில், பிரச்சனை இல்லை. யாரோட காசு? உங்கள் காசில் உழைச்சி சாப்பிடு. ஸ்விக்கி, உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ், நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க? டெய்லி மாதம் சம்பளம் வந்தால் தான் உங்களுக்கு, அதில் தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அதில் சம்பாதிச்சு வீட்டுக்கு போட்டு பிள்ளைகளுக்கு உள் துணிமை, வெளி துணிமை, செருப்பு, பள்ளிக்கூடத்தில் ஃபீஸு, கேபிடேஷன் ஃபீஸு எல்லாம் படித்து உங்கள் பெட்ரோலுக்கு வேண்டிய வண்டியோட செலவு, எவ்வளோ செலவு. இவ்வளோ செலவு உங்களோட சேலரியில் பார்க்கக்கூடிய ஆள். உங்களுக்கு மட்டும் அது கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு? உங்களை விஐபின்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. முக்கிய பிரமுகர்கள் காட்டி உங்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கலாம் இல்லையா கோயிலில்? கொடுக்க மாட்டேங்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு உள்ள கனெக்ஷனை பார்க்கணும். அப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் எங்கே வைக்கலாம்? தாராளமாக 20 லட்ச ரூபாய்க்கு சாப்பிடு காலையில், உங்கள் சம்பளத்தில் சாப்பிடு. அப்படி இல்லைன்னா அறநிலைத்துறைக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுக்குறோம். என்ன ஃபண்டு கொடுக்குறாங்க? அறநிலைத்துறைக்குன்னு ஒரு ஃபண்டு இருக்குது, ப்ரெஸ்ஸுக்கு தெரியலை. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், தப்பாக சொல்லலை, உங்களுக்கு சொல்லலை அவங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா மாதத்துக்கு மட்டும் பழைய கவர்மெண்ட், ஏ கவர்மெண்ட், பி கவர்மெண்ட் சொல்கிறேன். அது பழைய கவர்மெண்ட் ஏ, இப்போ இருக்குது பி. பழைய கவர்மெண்ட்டில் 340 கோடி ரூபா போடுறாங்க ஒரு வருடத்துக்கு. எவ்வளோ நீங்கள் சொல்லணும் சார், வாயில் வரமாட்டேங்குது உங்களுக்கு. தலையை எவ்வளோ? 340 கோடி போடுறாங்க. அப்புறம் அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் 380 கோடி ஆகிடுது. அதுக்கு அடுத்தது இந்த கவர்மெண்ட் வந்துச்சோ இல்லையா 2001ல், எப்படி நீங்கள் தான் பார்த்துக்கணும். 2021, ஆமாம் சார், அதான் 2021. 2021 பார்த்தீங்கன்னா 427 கோடி போடுறாங்க. புரியலையா? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். 427 கோடி போடுறது மட்டும் இல்லாமல் 10,89 கோடிக்கு அடிஷனலாக போடுறாங்க வரி. முதல்ல நான் மத ரீதியில் பிரிக்கிறேன்னு நினைக்காது. அதெல்லாம் என்ன அந்த மாதிரி சீப்பான எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஐம் நாட் அ பாலிட்டிஷியன். ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எனக்கு கிடையாது. இப்போ வந்திருக்கவங்கள அவங்களா வந்திருக்கா, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சத்தியம், நல்ல இன்ட்ரெஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து. சாரி சார், நீங்க சார், நீங்க பார்த்து அது எடுக்கணும் சார். இல்லை சார், எல்லாரும் பார்க்கணும் சார். ஓகே சார், ஓகே. நல்ல நல்ல மேலே புதிய தமிழில் சுப்பிரமணியம் இல்லை, நான் தான் சார். அப்படி இருக்க போகும்போது புதிய தலைமுறைனா எனக்கு சுப்பிரமணியம் ஞாபகம் வந்துடும். இங்கே மெட்ராஸில் அது ரொம்ப பெரிய நண்பன். ஸோ இப்படி இருக்க போகும்போது இவ்வளோ அளவுக்கு என்ன எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த 6 லட்சத்தை எடுக்கிறீங்கன்னா முதல் வரி நாங்கள் கட்டுறோம், நம்ம கட்டுறோம் இல்லையா? அந்த இந்து அதுன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டிய மொத்தத்தில் 80 விழுக்காட்டுக்காரங்க யார் இருக்காங்களோ இந்துக்கள், அவங்க வரி கட்டுறாங்க. முதல் வரி முடியும், அந்த வரியை வச்சே எங்களுடைய கோயிலை பார்க்கலாம் இல்லையா? ஆனால் அது பத்தாமல் கோயிலை செலக்ட் பண்ணி கோயில் மேலே வரி போடுறாங்க. வரி போடுங்க அப்படிங்கிறது நான் வரவே மாட்டேன். வரி போடுறது இம்மாரல், அதர்மமான ஒரு வேலை. அரசு அதிகாரிக்கு எங்கள்கிட்ட சம்பளமும் என்கிட்ட வட்டி எங்கள்கிட்ட வரியும் வாங்கிக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட 80 விழுக்காட்டில் நாங்கள் கும்பிடக்கூடிய தெய்வ கோயில்களுக்கு வரியும் போடுறீங்களே, நீங்களாம் மனிதர்களான்னு ஒரு வார்த்தை. இல்லை சார், நாங்கள் போடுவோம், ஏன்னா ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு. என்ன ஓட்டு வந்திருக்கு? 60 விழுக்காடை வாங்கியிருக்கீங்க, இல்லை 55 விழுக்காடை வாங்கியிருக்கீங்க, 41 மைனாரிட்டி. கவர்மெண்ட்டே மைனாரிட்டி, எல்லா கவர்மெண்ட்டுமே. இந்த ஒரு கவர்மெண்ட்டில் போன கவர்மெண்ட் மைனாரிட்டி, இந்த கவர்மெண்ட். ஏன்னா மொத்தத்தில் 100ல் 50 மார்க் வாங்குறதுக்கு யோகியதை கிடையாது. அப்படின்னா 50 மார்க் விழுக்காடு உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நீங்கள் அராகஜம் பண்ணி கோயிலை எடுத்து
என்ன செய்றீங்க, கோயிலில் இருக்கக்கூடிய வருமானத்தில் என்ன செய்றீங்க, 2வது வரி ஒன்று போடுறீங்க, கோயிலுக்கு மேலே வரி. இதெல்லாம் போக 3வது வரி என்ன வரி? முதல் வரி சொல்லியாச்சு, சாரி, முதல் வரி என்ன, பொதுமக்கள் 80 விழுக்காடு நாங்கள் கொடுக்குறோம், இண்டூஸ் காட்டுறோம் வரி. 2வது வரி கோயில். அப்படி கொடுத்தா அவர் சேர்ந்து குற்றவாளி ஆகி ஜெயிலுக்கு தான் போகணும் உண்மையில். ஆனால் கொடுத்துருக்கதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. 2 வரி போடுது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். யார் பிரச்சனை தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக கேமரா என் சைடு தான் நிற்கிது, உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நியாயம் ஒன்று இருந்தால் மனசாட்சி வச்சுடுங்க. எந்த மதமாக இருக்கட்டும் தூக்கி குப்பையில் போடுங்க எல்லாத்தையும். மொத்தத்தில் முதல் வரி போடுற, 2வது வரி போடுற, 3வது வரி வந்து கோயிலேருந்து எடுத்து சாப்பாட்டுக்காக விஐபிக்குன்னு எடுக்கிறது கோயிலில். ஒரு 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 சுப்பிரமணிய திருக்கோயிலில் 6,000 லட்சம் ரூபாய் எடுத்து சாப்பிட்ற ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் 2,045 ரூபா சாப்பிட்றது தர்மமா அதர்மமா? சொல்லுங்க சார். ஒன்று அதர்மம் சார், சொல்லுங்க சார். சார் தவறு தப்பு இல்லை. நான் தவறுனா கோயிலுக்குள்ள போலீஸ் சேர்ந்து வரக்கூடாது. தவறுக்கு தப்புக்கு எல்லாம் வர முடியாது. பாவத்துக்குலாம் கோயிலுக்கு வர முடியாது. குற்றத்துக்கு தான் உள்ள வந்திருக்கேன், ஜெயிலுக்கு போகணும் எல்லாரும். சரி சொல்லுங்க சார், கொஞ்சம் அதர்மம் சார். சார் சார் நான் சார் சொல்லுங்க சார். எல்லாருமே சொல்லிட்டாங்க சார், எல்லாம் சொல்றீங்க. மொத்த நீங்க சொல்லலையா சார்? சொல்லலாம், பரவாயில்ல. சாரி இல்ல சார், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா புகார், இப்போ அதை தான் பேஸ் பண்ணி தான் திருப்பி சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அதோட கண்டென்ட்ஸ் வந்து என்னன்னா, அதிகாரியை குறிப்பிட்டு கொடுத்துருக்கீங்களா சார்? இப்போ நான் சொல்றேன், எந்த வருஷம்ன்றது 6 வருஷம்ன்றீங்க, அது எந்த வருஷத்துல நடந்தது? அழகா 2017 18வது தேதி 9வது மாசம் தேதி, அதாவது 18வது தேதி 9வது மாசம் 2017 அப்படின்னா போன அரசாங்கத்தில் நடந்த குற்றம் சத்தனா. அந்த குற்றத்தை ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுக்கு அப்படி நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா சார், எங்கள் வீட்டில் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்க போகும்போது நெல் எல்லாம் மொத்தமாக வச்சுருப்பா, 600-500 மூடை எடுப்பாங்க. அதில் ஒரு 10 மூடையாக நான் விற்றுக்கிட்டே இருப்பேன். நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா நானே வீட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே செஞ்ச திருடங்க யார்? இந்த கையாடல் பண்ணுற குற்றவாளிகள் எல்லாம் உள்களவாணிகள் யாரு? அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள், சின்ன அதிகாரிகள் பாவம், உயரதிகாரிகள். அவங்க தான் பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க சார், கவர்மெண்ட்ல உயரதிகாரி எனக்கு சொன்னாங்க நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்ல. உயரதிகாரி என்ன சொல்றேன் சார், இது மானிய கோரிக்கை, அது எல்லாமே கரெக்டா இருக்கும் விளக்கம். ஆனா உள்ள நோண்டிப்பா அவங்கள அடுத்த கேள்வி, அப்படி போடலாமா நீ? அப்படி ஏற்கனவே 427 கோடி எடுத்து தொலைஞ்சிருக்கியே, புரியலையா? அதுல தின்னு தொலைங்கள. 427 கோடி ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா வருங்க 30 மாசமா 12 மாசத்தால வகுத்து பாருங்க எவ்வளவு, கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வருது மாசத்துக்கு. இந்து கோயில்கள் இருந்து எடுக்கிறீங்க, அதுல சாப்பிட்டு தொலைங்கல, அதை கொடுத்து தொலைங்கல. உங்க பணம் அது, நீ வேலை பார்க்குறேன்னு சொல்ற, அதுக்காக கூலி எடுத்துட்டு பரவாயில்ல. திருப்பியும் கோயில 3வது வரி மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த கோயில் எங்க போகுது? அதனாலதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஒரு கோயிலோட சொத்து எப்படி செலவழிப்படலாம்னா அந்த கோயில் சம்பந்தப்பட்ட வேலை அதுக்கு மட்டும்தான் செலவழிப்படலாம். பிளஸ் இன்னொன்று என்ன செய்யலாம், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ திருமணிகள் இருக்குல்ல, ஐடல்ஸ், அவைகளுடைய திருவிழாக்களுக்கு செலவிடப்படலாம்னு சொல்லி நம்ம எழுதலை, நீங்க எழுதலை, நான் எழுதலை, இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் எழுதலை, இப்போ இருக்கக்கூடிய ஹைகோர்ட்லாம் எழுதலை. பகைவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அரசாங்கம் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவ அரசாங்கம் எது, பிரிட்டிஷ், அவங்க பீரியட்ல போட்ட ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க கரெக்டா. அவங்க ஊரா விட்டாளுகள் நேர்மையாக